பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இன்றைக்கு தேதி 29 மார்ச். இன்னும் 25 நாட்களே தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய கால இடைவெளி. இன்றைக்கு விஜய் தாவேக என்கிற கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். ஆக பாஜகவுடைய 27 வேட்பாளர்களை தவிர அதுலயும் 2 பேர் அறிவிச்சுக்கிட்டாங்க. யாருன்னா சாத்தூர்ல நயினாரும் மயிலாப்பூர்ல தமிழிசையும் அறிவிச்சுக்கிட்டது போக மீதி எல்லாம் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி, பிரதானமான 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா, இந்த 4லிருந்தும் வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் அறிவிக்கப்பட வேண்டியது பாஜகவுடைய மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான்ங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நேற்றைக்கு திமுக கூட்டணி தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்ததில் சிட்டிங் எம்எல்ஏஸ் அல்லது மினிஸ்டர்கள் தொகுதி மாறுவது என்பது ஒரு சில தொகுதிகள், ஓரிரு தொகுதிகள் நடந்திருக்கிறது. வயது மூப்பினால் சிட்டிங் எம்எல்ஏக்கள் வேறு கேண்டிடேட்டை அவர்களாக விருப்பப்பட்டு 3 மினிஸ்டர்ஸ்க்கு இல்ல, 2 எம்எல்ஏக்கு இல்ல. ஏன்னா இந்த 2 எம்எல்ஏ தொகுதியும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஆமா, வெறுமனே மினிஸ்டர் இல்லாத எம்எல்ஏக்களாக மட்டும் போட்டியிட்டவர்கள், போட்டியிட்டு வென்றவர்கள், போட்டியிட்டு தோற்றவர்கள்ங்கிற கணக்கிலிருந்து ஒரு ஷஃபிள் பண்ணி கிட்டத்தட்ட 60 புதுமுகங்களை திமுக இறக்கி இருக்கிறது. இது வந்து அதிமுக இறக்கி இருப்பதை விட கிட்டத்தட்ட 10லிருந்து 15 எண்ணிக்கை வந்து அதிகம். அதிமுக எதை பெருமையாக சொன்னதோ அதை எல்லாத்தையும் விட தலித்துகளில் பெண்களை அதிகமாக இறக்கி இருக்கிறது. அதுல +1 எல்லாத்த விடவும் திமுக அதிகமாக இறக்கி இருக்கிறது. எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தா அது எம்எல்ஏக்கள் அளவில் வந்து அதிமுக விட அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் யாரு பண்ணுவாங்கன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான பேஸ்ல இருக்கவங்க. இந்த இடத்தில் தோல்விக்கான வாய்ப்பு குறைவு என்று நம்புபவர்கள் தான் பரிச்சாத்த முயற்சிகளை எடுப்பதற்கு தயாராக. சென்னையில தான் நடக்கும். சென்னையில தான் இந்த 2 முறை 3 முறைக்கெல்லாம் வந்து சென்னையில வாய்ப்பு இருக்காது. நீங்க மற்ற தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து 2 முறைக்கு மேற்பட்டவர்கள் தான் வாய்ப்பு வழங்கப்படும். சென்னையில தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையாக எப்பயுமே இருக்கும். மீண்டும் இந்த முறை திமுகவுடைய கோட்டை சென்னை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக அவர்கள் தேர்வு சஃபிள் பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்திலும் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் மத்தியில நேற்றைக்கு நடந்த டிபேட்ல எல்லாம் பார்த்தா திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள் தமிழ்நாடு என்பது திமுக அதிமுக என்கிற பைபோலார் பாலிடிக்ஸ்ல தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதில் அவங்க தெளிவாக இருக்கிறார்கள். தாங்களே அதிக தொகுதிகளில் மோத வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தும் விதமா இதை அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. அது நீங்க சொன்னீங்கன்னாலும் சொல்லீங்கன்னாலும் உண்மைங்கிறது, நிதர்சனம்ங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எவ்வளவு வீக்கா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் என்பது அதுதான் அப்படிங்கறத அது உறுதிப்படுத்தி 121 பிளேஸ் இடங்கள்ல கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து டிஎம்கே vs ஏடிஎம்கே வந்து டைரக்டா போட்டி போடுது. இதில் யார் அதிகமாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2026 தேர்தலுடைய நிலைமை. இது உறுதியாயிருச்சு. சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய பிரதான கேண்டிடேட் எல்லாம் இறக்குனதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில், நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் வைத்து தாவேகா விஜய் வந்து தன்னுடைய வேட்பாளர்கள் 234 பேர் பிளஸ் பாண்டிச்சேரியில் தான் இறக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் 30 பேரையும் சேர்த்து மேடையில் ஏற்றி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து செம கூத்தான இது. இவங்க உள்ள போறதுக்குள்ளேயே வெளியே கூட்டம் கூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க தொண்டர்கள் வந்து வரத்தான் செய்வாங்க. இப்ப அறிவாலயத்துல வச்சு திமுக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்குதுன்னா அறிவாலயத்து வாசல்ல அந்த கட்சியுடைய தொண்டரை அடிச்சு விரட்ட போறது இல்லை. ஆனா நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க நடத்துனீங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலுடைய பணியாளர் உங்களை அடிச்சு பத்தி விடத்தான் செய்வான். இது எவ்வளவு கேவலம். இது வந்து விஜய்க்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நம்மளை பார்க்கத்தான் அவனுங்க வர்றானுங்க, அவனுங்களை நாய் மாதிரி அடிச்சு அனுப்புறதுங்கிறது வந்து தப்பு. அவனுக்கு என்ன நினைப்பானுங்க? வழக்கம் போல நீ வந்து அங்க மகாபலிபுரத்துல வச்சுக்க கூட்டமே, அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா, மக்களுக்கும் தொந்தரவு இல்லாத ஏரியா. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பண்ணேன்னா அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். எனக்கு ஒரு ஆச்சரியம், இன்னைக்கு வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்கல்ல, இவங்க அறிவித்திருக்கக்கூடிய 234 தொகுதியில எண்ணி பார்த்தால் குறைந்தது 40 to 50 கேண்டிடேட் வந்து
கடந்த ஒரு வாரத்தில் திமுக அதிமுகவில் சீட்டு கிடைக்காததால் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அது சொல்ல முடியுது. அப்போ இந்த 50 பேரும் இல்லாவிட்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் அந்த அப்பாவி ரசிகர் மன்ற தலைவன் அது ஆசையா நான் இந்த கேண்டிடேட்டா ஆவேன், நம்ம ஊர்ல நம்ம தொகுதியில கேண்டிடேட் ஆவன் நம்பிட்டு இருப்பான்ல, அவன் எத்தனை பேரு இதனால ஏமாந்துருப்பான். அப்படியான ஆட்கள் இன்னைக்கு அந்த ஹோட்டல் வாசல்ல பல பேர் உண்ணாவிரதம் இருக்கான்னு உட்கார்றாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. எங்களை நேர்காணலாவது எங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க, ஆனா குறைந்தபட்சம் எங்களை நேர்ல உட்கார வச்சு எங்களுடைய பவுஸ் என்னன்னு கேட்டுட்டு உங்களால செலவு பண்ண முடியாதுப்பா, இது மிகப்பெரிய தேர்தல், இதுல எல்லாம் உங்களால போட்டியிட முடியாதுன்னு சொல்லி எங்களை அனுப்பி குறைந்தபட்சம் விஜயோட எங்களை ஒரு போட்டோ எடுத்தாவது அனுப்பி விடுங்கிறதா அவங்க கேட்குது. அவங்க நான் எம்எல்ஏ ஆகாம போக மாட்டேன் சொல்றது கிடையாது. என்ன எம்எல்ஏ ஆக முடியாது அவருக்கு தெரியும். அது அவருக்கு தெரிந்ததாலதான் இன்னைக்கு அறிவித்த பட்டியல்ல கூட பெரம்பூரும் கூடுதலா தன்னுடைய சாதி பிள்ளைமார் பிளஸ் கிறிஸ்டியர் வெள்ளாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலேயே அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியான இதை நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நின்னா அங்கதான் போய் நிற்பான். பெரம்பூர் தான் லாஸ்ட் 2 வீக்ஸா நடந்த ஸ்பெகுலேஷன். இன்னொன்னு எம்எல்ஏவோடனா இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட் இதுக்கு சிஎம் காலைல 9 மணில இருந்து 10 மணி வரையும் ஒரு நாளைக்கு 3 மாவட்டத்துல எல்லா சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் கேண்டிடேட் டிஸ்க்ளோஸ் பண்றாரு. இவன் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பயந்து எனக்கு இது இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஒரு நாள் மட்டும் 3 மணி நேரம் உட்காந்துட்டு இன்னைக்கு 234 பேரை அறிவிக்கிறானா யாருக்கு யோகியமா இருக்கான்? பெரம்பூர் தான் ஒரு போட்டியிடுற மாதிரி செய்தி வந்துச்சு. நேற்றைக்கு திமுக தலைவர் அறிவிக்கிறார் ஆர்டிஎக்ஸ் இறக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பிறகுதான் அந்த 2வது ஆப்ஷனே போறாரு. ஒரு பாதுகாப்பான தொகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆர்டி சேகர் என்பவர் இந்த முறை வென்றால் 4வது முறை எம்எல்ஏ இல்லையா, 3 முறை வென்றவர். அவரை எதிர்த்து போட்டியிடுவது, அதுவும் திமுகவுடைய கோட்டை என்று கருதப்படுகிற சென்னை மாவட்டத்துக்குள்ள வரக்கூடிய தொகுதியை 50,000 ஓட்டுல ஜெயிச்சவர். அதாவது சென்னை ஒரு அதிகபட்சம் வித்தியாசங்கள் ரொம்ப 30,000-40,000 தான் வரும். 50,000 ஓட்டுல சென்னை மாநகராட்சிக்குள்ள உட்பட்ட ஒரு தொகுதியில் 50,000 ஓட்டுல ஜெயிக்கிறதுனா எவ்வளவு பெரிய அது கோர் டிஎம்கே தொகுதியா இருக்கணும். அப்ப அங்க நீ போட்டி போடும்போது எதிர்த்து திமுக இறங்கிடுச்சுன்னு கொஞ்சம் சொல்லவும் தான் நீ 2 தொகுதிக்கு போற. எண்ட் ஆஃப் த டே அவருக்கு ரசிகர்களோ கேரியரின் உச்சம்னு சொல்றாருல. இப்ப விஜயகாந்த் தன் முதல்ல போட்டியிடணும்னு விரும்பும் போது வன்னியர் பெல்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் தான் தன்னுடைய ரசிகர் மன்ற வளம் உச்சத்தில் இருக்கிறது. இந்த ரசிகர் மன்றங்கள் நம்மளை காப்பாத்துங்கிற அடிப்படையில் விருத்தாச்சலத்தில் நிற்கிறார். ஆனா இதற்கு அப்படி கூட கிடையாது. தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர் மன்றம் எங்கு அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்து அவர் போட்டியிடல. அவர் என்ன போட்டியிடுறாருன்னா தன்னுடைய சாதி, அந்த சாதியுடைய மத ரீதியான உட்பிரிவு கிறிஸ்துவ வேளாளர்கள் தமிழ்நாட்டிலேயே எங்கே அதிகமாக இருக்கிறார்கள், வாக்காளர்களாக இருக்கிறார்கள் பார்த்து அங்க போய் நீ நிக்கிறேன்னா அப்ப நீ உன் கேரியரோட உச்சத்துடைய லட்சணம் என்னங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த தொகுதி ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். இப்போ இறங்குனா நேரா போயிட்டு வந்தோம் இல்லையா, திருச்சியில எனக்கு தெரியாதா இல்ல. இப்ப இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப கூட அந்த அஜிதா ஆக்னஸ்ன்ற லேடி ஆதவ அர்ஜுனா கூட்டிட்டு விக்டிம் மீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்ப அந்த லேடிக்கு பதிலா அவன் கூடவே நடிச்ச ஒரு நடிகர், காமெடி நடிகரை கேண்டிடேட் ஆக்கி இருக்கான். ஏங்க அந்த அம்மா உன் வண்டிக்கு முன்னாடி உழுகுது. அதுக்கப்புறமும் உன் கட்சியில தொடர்ந்து இருக்கு. இப்ப நீ கேண்டிடேட் புடிச்சிருக்கில்ல, நீ எப்படி புடிச்சிருக்க? செங்கோட்டை என்ற சொல்லி குங்குமண்டலம் முழுக்க அதிமுகவில் இருந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லாத 2வது 3வது லெவல் தலைவர்களை செங்கோட்டையன் தன்னோட இழுத்துட்டு அதிமுக காரர்கள் அவங்க. நீங்க அவங்களுடைய வயதுகளை எல்லாம் பாருங்களேன். இவங்க விஜய் ரசிகர் சத்யபாமா தான் இருக்கிறதுலே இளமையானவர். அப்படின்னா நீங்க மத்த ஆட்கள் கொங்கு மண்டலத்துல அவங்க பிடிச்சிருக்க கேண்டிடேட்டுடைய வயசுகளை எல்லாம் பாருங்க, ஏவரேஜா 70 இருக்குது. இவர்கள்லாம் எப்படி பிடிக்கப்பட்டாருன்னா இவர்களால தான் செலவு பண்ண முடியும். இந்த வேலையை செங்கோட்டையன் செய்திருக்கார். இத நீ கொங்கு மண்டலத்துல செய்ததுக்கு ஒரே ஒரு தகுதி தூத்துக்குடியில இந்த அம்மா செலவு பண்றதுக்கும் தயாராக நீ கொடுக்கலாம்னா இவங்களுக்கு கொடுப்பதற்கு மனசு இல்ல. ஏன்னா பயம், ஜெயிக்க முடியாதுன்ற 2வது விஷயம். இப்ப கீதா ஜீவனை எதிர்த்து யாருமே அங்க ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு டஃப் கொடுக்க முடியும்னா இந்த லேடியை நிப்பாட்டலாம். லேடி வெஸ்ட் லேடி இவன் எவனே தெரியல, நல்லா வெள்ளையா இருக்கணும் போய் தூத்துக்குடியில போய் நிப்பாட்டலாம். தன்னுடைய காலேஜ் நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் கடுங்கோமாளி ஒருத்தனை கூட்டு போய் அங்க இறக்கி விட்டு இவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இந்த அம்மா நம்ம வண்டிக்கு முன்னாடி மறிச்சு உழுகக்கூடிய ஆள் நாளைக்கு என்ன வேணாலும் செய்யும்.
இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது. ஆனா உண்மையிலேயே அந்த அம்மா வந்து சிறு வயது முதலே கடந்த 20 ஆண்டுகளாகவே வந்து தன்னை வந்து ஒரு விஜய் ரசிகராகவும், விஜய் ரசிகருங்கிறது விஜய்க்கு பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு 1000 ரசிகர் இருக்காங்க, இவங்களால 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. விஜய்க்கும் தெரியும். விஜய் என்ன நினைக்கிறா அப்படின்னா, 4-5 கோடியை நமக்காக ஒரு தேர்தலுக்கு செலவு செய்து விட்டு அதுக்கப்புறமும் நம்ம சொல்றத கேட்கக்கூடிய தன்னுடைய கைக்கு அடக்கமான ஆட்களா அவங்க இருக்கணும். ரெபல்லாம் எந்த காலத்திலையும் பண்ணக்கூடாது, நம்மளை கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதுல இருக்காரு. அதனாலதான் இந்த அம்மாவை முடிச்சு விடணுன்ட்டு தன்னுடைய ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இந்த கோமாளியை கூட்டு போய் தூத்துக்குடியில நிப்பாட்டுறாருன்னு வைங்க. இன்னைக்கு நீங்க அந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெயரையும் அறிவிக்கிறார். அவனுங்க எல்லாம் என்னென்ன கோமாளித்தனம் பண்றானுங்க பாருங்க. இப்படி வைக்கிறாங்க, ஹார்டின் விடுறானுங்க, இந்த கிஸ்ஸ பறக்க விடுறானுங்க. அந்த கிஸ்ஸ வந்து விஜய் திருப்பி வாங்கிட்டு ரிட்டர்ன் விடணும்னு எதிர்பார்க்கிறானுங்க. அவரும் சிலதை விடுறாரு. அப்புறம் அவனுங்க என்னென்ன செய்கைகளை, குரங்கு சேட்டைகளை செய்கிறார்களோ அதையெல்லாம் விஜயும் திரும்ப செய்யணும்னு எதிர்பார்க்கிறானுங்க. அவனும் செய்யறாப்புல. தாவேக அம்பேத்கருக்கு எல்லாம் கிஸ் அடிக்கிறாப்புல. தாவேக அம்பேத்கர் கிஸ் அடிச்சுட்டு கிஸ்ஸை வாங்கிட்டு அவரு அதாவது மந்தகாச புன்னகையோட அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டான். அவனாவது பரவாயில்ல. இன்னொரு ஆள் வந்து நிற போதை, நம்மாலே பெரும்போதை. இவன் வந்து என்ன பண்றான்னா முத்தத்தை கொடுத்துட்டு கட்டி இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தருமோன்னு அரித்து பிடிச்சு இருந்தாலும் அதாவது ஆடியோவே இல்லை, நமக்கு தெளிவா புரியுது. ஏன் நீ பண்ற கூத்தெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு, ட்ரோல் மெட்டீரியல் ஆகும், காலத்துக்கும் மீம் மெட்டீரியல் ஆகும், தயவு செஞ்சு அப்படின்னு விஜய் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் தலைவா உன்னை முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இறுக்கி கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் காலில் உளுந்து கோயில்ல கூட இப்படி உருள மாட்டானுங்க. ஜெயலலிதா முன்னாடி கூட அங்க பிரதர்சனம் பண்ணது இல்லைங்க, உளுந்து அங்க பிரதர்சனம் பண்ணாங்க. உளுந்த உடனே பக்கத்துல வந்து புசி ஆனந்தோடைய ரியாக்ஷனை பார்க்கணும், என்னமா உருள்றாயா அப்படி. இது ஒரு பெருமையா அந்த ஆள் வேற பாக்குறாப்ல. விஜய்க்கு தர்ம சங்கடமா இருக்கு. டேய் எவனுமே உழுகுலடா, ஏன்டா இப்படி காலில் விழுந்து உயிரை வாங்குறீங்க, எந்திரிடா போஸ்ட். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் முழுக்கவே என்ன பிளான் பண்ணதுன்னா, இதுதான் கடைசி, உன் தொகுதிக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இன்னும் இருக்கக்கூடிய 25 நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 234 தொகுதி. 234 தொகுதியை விஜயால கவர் பண்ணவே முடியாது. அப்போ இவர்கள்லாம் எப்படி ஓட்டு கேட்பாங்க? இப்ப நீயும் நானும் எடுத்துக்கிறோம் பாத்தியா இந்த போட்டோ, இந்த போட்டோவை நீ கொண்டு போய் ஊர்ல போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்டி விஜயுடைய வேட்பாளர் நான் தான் சொல்லி நீ ஓட்டு வாங்கிக்கோங்கறதான் இந்த கணக்கு. இந்த கணக்குக்காக தான் உனக்கு போட்டோ எடுக்க வைக்கிறேன். இந்த போட்டோ எடுக்கிறப்ப என்னோடு சேர்ந்து கையை காட்டி போட்டோ எடுறான்னு சொன்னா நீ என்ன பண்ற? என்ன கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்குற, பெசையற. இப்ப நேத்து என்ன கேட்டானுங்க, தீர்த்துக்கிறானுங்க. இப்ப இவனுங்க என்ன கேக்குறானுங்கன்னா, பவன் கல்யாண் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆனப்போ தன்னை தடை பண்ணப்போ நடு ரோட்ல கார் நிறுத்திட்டு படுத்துட்டாப்ல. இந்த மாதிரி நீயும் படு தலைவான்னு கேட்டானுங்க. டேய் அவன் படுத்தா எல்லாரும் சுத்தி நின்னாங்க, நான் படுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன பண்ணுவாங்கிறது இன்னைக்கு காட்டிட்டாங்க. அவன் வந்து கட்டி என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டான். இவன் வந்து புஷியான் தடுக்க வேண்டிய புஷியானந்து ஒரு விட்டு படம் பாக்குற ரேஞ்சில இதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டேய் உன்னை தடுக்கிறதுக்கான நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு அவன் ஓரமா நின்னுட்டான். லியோ போஸ்டருக்கு அவன் சட்டை இல்லாம இருப்பான்ல, தளபதியை கடிக்கணும், அவன் மார்பை கடிக்கணும் அப்படின்னு அந்த அவங்களெல்லாம் கேண்டிடேட் ஆக்கி விட்டுருக்கான் விஜய் இன்னைக்கு. பாவா பாவா வெத்தலைய கூட கிள்ளிடுதான் போட்டு பழக்கங்கிற மாதிரி இருக்கு. இத்தனை அட்டூழியங்களும் பண்ணி கடைசியில 234 பேர் அறிவிச்சது வந்து அதுக்கப்புறம் 234 முடிஞ்சு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி புதுச்சேரி கேண்டிடேட் அதுங்க பெரும் பைத்தியங்க, அதுங்களையெல்லாம் அறிவிச்சு எல்லாம் முடிச்சுட்டு விஜய் நேரம் போய் இன்னும் 2 நாள் ஆகும் அந்த ஆளு வந்து பெட்டில இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு. ரொம்ப உழைச்சிட்டா அப்படி இல்ல. அவரும் ஒரு பார்ப்பன கடப்பாறை இறக்கி இருக்காரு, சீமானும் ஒரு 6 பார்ப்பன கடை. அவர் எல்லாம் முடிக்கும் போது நான் வந்து கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடென்ட் உனக்கு இருந்தா நீ என்ன பண்ணணும்? ஒரு தொகுதியில நிக்கணும். நீ வந்து இவனுங்க என்ன முட்டு கொடுக்குறானுன்னா, ஏன் திமுக நின்னது வரலாற்றிலேயே திமுக ஆரம்பித்து 1949 இருந்து 2026 இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்க நேரம் வரைக்கும் திமுக தலைவரை விடுங்க, சாதாரண கேண்டிடேட் எந்த கேண்டிடேட்டும் 2 தொகுதியில் நின்றதே கிடையாது. நிப்போம், ஜெயிப்போம், தோப்போம், இதுதான் கணக்கு. ஏடிஎம்கே கூட ஒண்ணு பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இருக்காரு, ஜெயலலிதா வேணும்னே நிக்கிறது. அது ஃபர்ஸ்ட் டைம் 2 தடவை நின்னுச்சு. ஆமா, ராணிப்பேட்டை பர்கூர் நின்னாங்க, திரும்ப 2வது அதுல நின்று தோத்து பர்கூர்ல தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனா இந்த மாதிரி வந்து இந்திரா காந்தி நிப்பாங்க, ராகுல் காந்தி நிப்பாரு, மோடி நிப்பாரு, ராமாராவ் நிப்பாரு. ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் நின்று இருக்காப்ல. ஆமா, அவர் மோடி நின்னுகிட்டு இருக்காப்ல வாரணாசியில ஒண்ணு, ராமாராவ் நிப்பாரு.
நம்ம பக்கத்து மாநில ராமாராவ் வந்து அவர் 2 தொகுதியில் நிற்பார். இதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லா தொகுதியிலும் செல்வாக்கு இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக நிற்கிறது. ஆனால் கூடுதலாக பயம் ஒன்று. இப்போ ராகுல் காந்தி நிற்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்மிருதி இரானி தோத்துட்டாரு, இந்த பக்கம் கேரளாவில் ஜெயிச்சிட்டாரு, இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி தான் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க இல்ல தோப்பாங்க. அது மக்களுடைய வரைக்கும் கலைஞர் தோத்ததே கிடையாதுங்க. 13 முறை நின்றுருக்காரு. 13 முறை வந்து அவர் வந்து தோத்ததே கிடையாது. கலைஞர் வந்து என்றைக்குமே தோத்தது கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்புன்றது டிஎம்கேவோட எழுதப்படாத விதி. இப்ப அதிமுகல கூட ராஜ்யசபா பொறுப்பு வாங்கிட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட வந்து டிஎம்கேல யாருமே கண்டெஸ்ட் பண்ணது இல்ல. கலைஞர் வந்து எம்எல்ஏ நிக்காம ஒரு தடவை எம்எல்சிக்கு நின்னாரு, வின் பண்ணாரு. இப்ப பேராசிரியர் எம்எல்ஏ தோத்துட்டாருன்னா உடனே அவர் எம்பி ராஜ்யசபா எம்பின்னா ஆக்குனதே கிடையாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இது பண்றாங்க. உடனே இவங்களுக்கு எப்படி முட்டு தெரியுதுன்னு தெரியலன்றனால கலைஞர்னா 2 தொகுதி இன்னது இல்லையா? ஆமாடா இன்னது இல்லன்றதான் பதினதே இல்லடா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டேன். பாண்டா வந்து போட்டேன், ஒரு ட்வீட்டை போட்டு கலைஞர்லாம் நிக்கலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊரே சேர்ந்து செருப்புல அடிக்கவும் டெலிட் பண்ணி அப்படியா அப்படின்னு டெலிட் பண்ணிட்டு போயிட்டான். அதாவது 2 தொகுதியில நிக்கிறேன்னா உனக்கு என்னன்னா உனக்கு ஒரு அச்ச உணர்வு. இதுல தோத்துட்டோம்னா என்ன ஆகுது? தோத்துட்டா என்னடா ஆகுறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே மிக மிக செல்வாக்கு மிக்க தலைவரான திமுக தலைவர் எம்எல்ஏ தேர்தலில் தோற்றிருக்காரு. முதல் தேர்தலில் அது மக்களுடைய மேண்டேட். முதல்ல மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்கக்கூடிய மனசு வேணும். அந்த எந்த மக்கள் தோற்கடித்தார்களோ அவர்களை வெல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு வேணும். தோல்விக்கு அஞ்சக்கூடியவன் அரசியலுக்கே லாய்க்கு இல்லைங்கிற நான். 84ல அவர் வந்து நிக்கலைங்கிறாரு. நான் இப்போ தேர்தலில் போட்டி இல்லைங்கிறாரு, இளைஞரணி செயலாளர் ஆகிட்டாரு, போட்டி இல்லைங்கிறாரு. 84ல இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிற்க மாட்டேங்கிறாரு. போட்டியிட இவர் வந்து கண்டிப்பாக வந்து மு.க. ஸ்டாலின் போட்டியிடணும்னு சொல்லிட்டு வைகோ எல்லாம் சேர்ந்து இவர் வந்து சேர்ல உட்கார வச்சு கோபாலபுரத்துல இருந்து அன்பகம் வரைக்கும் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து மனு கட்ட வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்து ஏன்னா எம்ஜிஆர் சாக கிடக்கலான்னு சொல்லி அனுதாப அலை வீசிச்சு இல்லையா, அதில் வந்து தோல்வி. அதுக்கு பிறகு 89ல் எம்எல்ஏ, திரும்ப 91 ராஜீவ்காந்தி இங்கே வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. அதில் நமக்கு வந்து அதில் தோல்வி 2 முறை தோற்றவர். ஆனால் அதற்கு பிறகு அவர் தோல்வியே காணல. அவர் வந்து எல்லா பதவி பொறுப்புகள் வரும்பொழுதும் அதை வந்து தன்னை வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு. இதற்கு அப்புறம் எப்பயுமே அவர் வந்து தேர்தல்னு அவர் போட்டிட்டா அவர் தோல்வியே கிடையாதுங்கிறதா உண்மை. அரசியல்ல மக்கள் மேண்டேட் என்ன? அவங்க தோல்வி அடைய வைக்கிறாங்கன்னா அதுக்கு பயப்படுறீங்க. நீ அரசியலுக்கே லாய்க்கு இல்ல. உண்மை வந்து சினிமால என்னன்னா தோல்வி அடைந்த படத்தை கூட வெற்றி என்று கணக்கு காட்டி 100 கோடி 200 கோடி வசூல்னு வடை சுட்டே பழக்கப்பட்டு விட்டதால அரசியலையும் இப்ப இது கம்யூனிஸ்டுக்கு வந்து பெரம்பூர் கொடுத்திருந்தோம்னா அவன் வந்து பெரம்பூர்ல மட்டும் நின்றுப்பான். ஆனா அங்க திருப்பி யானையை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு இது இன்னைக்கு ஆதவர்ஜனா வந்து ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியும் இல்லையே. வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகனை இறக்குறாங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மூடுலதான் வந்துட்டான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் கூட வந்து இன்னொரு தொகுதி தப்பிச்சுக்கலாம், அங்க இனிகோ கூட ஒரே வாய்ப்பு தான், அந்த வாய்ப்பு தூக்கி சொருவ போறாங்க. இவங்க எல்லாம் பிளான் பண்ணது வில்லிவாக்கத்துல தேமுதிக கொடுப்பாங்க, அதனால அங்க போய் நின்றுலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். சென்னையில் திமுகவை அடிப்பது என்பது சிங்கத்தை அதன் குகையில் போய் சந்திப்பது, அதன் மீசை முடியை பிடித்து இழுப்பதற்கு சமம்ங்கிறது இந்த தேர்தலுக்கே தெரியும். அதை இவங்க வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்கிறது இதுல தெரிய போகுது. ஆக மொத்தம் 4 முனை போட்டின்னு சொன்னோம்னா 4 முனையுடைய எல்லா கேண்டிடேட்டும் அறிவிக்கப்பட்டு விட்டார். இதற்கு பிறகு நம்ம இப்ப பேசணும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து கிழிந்தது கிழியாது, பட்டன் வைத்தது வைக்காதது, மற்ற கட்சிகள்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தவர்கள்லாம் இடம் கொடுத்ததால அந்த விஜயுடைய ரசிகர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள்லாம் இன்றையிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒப்பாரி வைப்பாங்க. ஆனா அவர் ஒப்பாரி தான் வைக்க முடியும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கட்சி என்பது இந்த மாதிரி காசு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, உங்களால 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா? 5 கோடி ரூபாய் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது இல்ல, யாரால 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமோ அவங்க வந்து காசு கட்டுங்க அப்படின்றதான் நியூஸ். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னு 250 ரூபான்னு கொடுத்தாலும் 2 லட்சம் ஓட்டு. இவங்க இப்படி எல்லாம் பேசினா எப்படி? கேரியரை உச்சத்தை விட்டு வந்து ஒரு கேண்டிடேட் கூட செலவு பண்ணலாம், நீ எதுக்கு எலெக்ஷன் வர? இப்போ இப்படி எல்லாம் தன்னுடைய தொண்டர்களை விஜய் நடத்துறாரு. நேத்து வந்து சிஎம் வந்து கேண்டிடேட் அறிவிச்சிருக்காருல, அதுல 164 கேண்டிடேட் அறிவிச்சிருக்காரு. எல்லாமே டஃப் கான்ஸ்டிடுவன்சி. அதாவது 2024 தேர்தலை அசம்பிளி வைஸ் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 13 தொகுதியில டிஎம்கே தோத்துருக்கு. அதுல 2 தேமுதிக கிட்ட, 2 பாமக கிட்ட, மிச்சம் இது ஏடிஎம்கே கிட்ட. இதுல 2 தேமுதிக இங்கிட்ட வந்துருச்சுன்னு வைங்க,
டிஎம்கே சைடு வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது 11. அந்த 11ல ஒண்ணு பெண்ணாகர மட்டும்தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கொடுத்துருங்க. மித்த எல்லாத்துலயுமே டிஎம்கே தான் கண்டெஸ்ட் பண்ணுது. 2024 தேர்தல் அப்படியே அப்ளிகபிள் பண்ணா இது 200க்கு மேல வந்து 221ல டிஎம்கே வின் பண்ணுது. இப்ப அப்படியே ஏடிஎம்கே போனா எனக்கு தெரியும் நிறைய கிச்சு கொடுத்துருக்காங்க தெரியுது. யாருக்கு? நம்ம ஆளுதான். 24+5 பிஜேபி கண்டெஸ்ட் பண்றது, பாமகவையும் பாஜகவும் சேர்த்தா. அதுல 32 தொகுதியில 4 மட்டும் தான் ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு. அதனாலதான் சங்கிங்க வந்து மண்ணள்ளி வைக்கிறாங்க இப்ப எடப்பாடிக்கு. அதாவது நீங்க கிச்சு கொடுத்த யாருக்கு எடப்பாடிக்கு தான் கிச்சு கொடுத்தது. வெளிப்படையா டிபேட் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு மண் என்பது எங்கள் 2 பேருக்கான பங்காளி சண்டைக்கான மண் மட்டும்தான். மத்தவன் எல்லாம் வரலாம் போகலாம், மதுரைக்கு வந்தமா மட்டன் தோசை தின்னமா அப்படின்னு போயிடு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். அப்படித்தானே அரசியல் இயங்க முடியும். இல்ல அதுதான் ஒரு விதத்துல நல்லது. எந்த ஒரு நேஷனல் பார்ட்டியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இங்க இடபிள்யூஎஸ் வரும். எந்த ஒரு நேஷனல் பார்ட்டி டாமினன்ஸ்ல இன்னொரு கட்சி இருந்தாலும் அப்போ வந்து இடபிள்யூஎஸ் மாதிரியான ஒரு சட்டங்கள் வரும். இங்க உள்ள சூத்திரர்களும் பட்டியல் சமூக மக்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா திராவிட இயக்க கொள்கை உள்ள கட்சிகள் தான் வரணும். அது எடப்பாடிய திராவிட இயக்க கட்சின்னு சொல்ல முடியாது. அங்க எவனாவது ஒருத்தன் நல்லவன் கூறுள்ளவன் வந்து அந்த கட்சியை கைப்பற்றணும்ன்றதான் நம்ம வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிறத எடப்பாடியுடைய வெற்றிடத்தையும் இன்னொரு காற்று வந்து நிரப்புங்கிற இடத்துக்கு வந்து நிக்க போகுது. 2026 தேர்தல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இதற்கு மேல் கூட்டணி கணக்குகளில் மாறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லைங்கிற இடத்துல வந்து நின்று 4 முனை போட்டிக்குமான கேண்டிடேட்கள் வந்து இருந்து விட்டார்கள். ஒரு பக்கம் கடைசியா எல்லாரும் வெயிட் பண்ணுதுங்கிறது வந்து விஜய் இறக்க போற ஆட்கள் யாருன்னா, அந்த ஆட்கள் யாருன்னா இந்த பாண்டியராஜனும் செந்திலும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. ஒரு மேட்டடோர் வேனை எடுத்துட்டு போய் மெட்ராஸ் முழுக்க இருக்கக்கூடிய பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பைத்தியங்களை பிடிக்கிறாங்க. அந்த பாட்டை போட்டுட்டு ஒவ்வொரு பைத்தியமா பிடிச்சிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டு வந்து குளிப்பாட்டி பகுடெல்லாம் போட்டு குளிச்சு கிராமத்தை போட்டு கொண்டு வந்து நவாப் நாற்காலி ஏலம் எடுக்கிறதுக்கு உட்கார வைப்பாங்க. அது மாதிரி இந்த 234 பைத்தியங்களையும் இதுல வந்து கிட்டத்தட்ட 200 பைத்தியங்க அப்படிதான் இருக்கு. 34-40 பேர் வந்து இந்த மாதிரி மாற்று கட்சியில வந்து கூட்டு பிடிச்சு கொண்டு உண்மையிலேயே பணக்காரங்களை குடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. மீது பூரா பைத்தியம் தான். இதை வைத்து கொண்டு கடத்தெருவுக்கு சாமான் வாங்க போனா அது எப்படி இருக்குங்கிறது தெளிவா இப்பவே தெரியுது. இல்ல எக்மோர்ல என்ன நடக்கும்னு எனக்கு ஆசையா இருக்கு. திமுக ஒரு பெரிய பணக்கார கேண்டிடேட் ஒண்ணு போட்டு இருந்துச்சுன்னா ராஜ்மோகன் நைஸா போய் அண்ணே ஏதாவது பாத்து பண்ணிக்கிறேன் லைஃப்ல செட் பேசி அது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஏன் சொல்றது தெரியுமா? 2 பேரும் பேசி தமிழா பேசுறேன்னு ஒரே நேரத்துல வந்தவங்க. பிரசனா பாவம் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. ராஜ்மோகன் உண்மையிலே சத்திய சோதனை தான் அவருக்கு. அதிமுகலையும் பெரிய கேண்டிடேட் யாரும் இறக்குன மாதிரி உனக்கு தண்டனை நீ அனுபவி தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. மறுபக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கு ரெடி ஆறாங்களே. இல்ல அவங்க வந்து என்ன ஜோதிமணி அந்த அம்மா ஒரு பதிவு போட்டிருக்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை, வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்துக்கும் பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற எங்களுடைய கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியுடைய நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டு விட்டது. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டுறாத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. அதாவது சீட்டை வித்து திங்கிறாங்க, எனக்கு பங்கு தரல நம்ம சொல்றாங்க, எனக்கு பங்கு தரல. அதாவது அந்த அம்மாவை காங்கிரஸ் கிளைம் பண்ண முடியாது. she came from ஞானி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். இல்ல நம்ம முதல்ல இந்த அம்மாவுடைய பதிவு பேசிடுவோமே. அதுக்கு முன்னாடி வந்து from the விகடன் பழைய ஸ்கூல். இந்த மோசமான சூழ்நிலையை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேச இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் நிமிடம் வரைக்கும் பட்டியல் வெளியாகவில்லை. இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த அம்மாவுடைய விமர்சனம். இது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற தேர்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல சொன்னது என்னன்னா, காங்கிரஸ் தொண்டர்களின் மனதில் தற்போது கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளை நான் அறிவேன். தொகுதி வேட்பாளர் தேர்வு என்பது வெளிப்படையாக இல்லை, நிறைய தவறு நடக்கிறது, தட்டி கேட்டேன் பதில் இல்லை, தொண்டர்களின் ரத்தத்தை குடிக்க
ஆக்கிரமிக்கும் மனசாட்சியற்ற தலைவர்கள் நியாயத்தின் குரலை செவிமடுக்கவில்லை. 2021 இதே மாதிரி ஒரு த்ரெட், இதே கிட்டத்தட்ட இதே மாதிரியான சொற்தேர்வுகளுடன் இந்த அம்மா புகார் எலெக்ஷனுக்கு வரல. சிம்பிளுங்க. அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய பாராளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதியை வாங்கி வியாபாரம் பார்க்கணும்னு தான் அவங்க கட்சியில குற்றச்சாட்டு சொன்னாங்க. வேடசந்தூர் கேட்டாங்க. போன முறை வந்து காந்திராஜன் கொடுத்து திமுக வந்து உதயசூரியனில் போட்டிட்டு காந்திராஜன் கொடுத்தாங்க. காந்திராஜன் வெற்றி பெற்றார் இருந்தார். இந்த முறை வந்து சாமிநாதனுக்கு கொடுத்துருக்காங்க. திமுக தான் நிற்கிது இந்த தடவையும். மணப்பாறை கேட்டாங்க. மணப்பாறை தர முடியாதுன்னு சொல்லி அது கூட்டணி கட்சி போயிடுச்சு. அப்போ வந்து அவர்கள் அந்த கரூர் மாவட்டத்தில் கேட்க முடியாது. அப்போ அவருடைய தொகுதியில் வந்து 6 சட்டமன்ற தொகுதியில் எதையுமே அவர் வாங்கி மானிட்ட அவர் பண்ணுற மாதிரியான ஒரு வியாபாரத்தை பண்ண முடியலங்கிறது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அதுதான் வந்து அது 2021 இப்பயும் வரக்கூடிய குரல். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க பாராளுமன்ற உறுப்பினர், அது அவங்களுடைய தொகுதி பிரச்சனையோ எதை பற்றியுமே வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறது இல்லை. இல்ல பாராளுமன்றத்திலே பேசினது இல்ல. இப்ப என் தொகுதிக்கு இது வேணும்ட்டு மற்ற ஈவன் பிசி கூட எங்க எதுக்கு பேங்க் வேணும்னு கேக்குறாரு. ஒவ்வொரு பாராளுமன்ற விஜய் வசந்த் வந்து கன்னியாகுமரியில எனக்கு இது வேணும், இன்னும் நம்ம இப்படி சொன்னா மாணிக்கம் தாக்கூர் கூட என் தொகுதிக்கு இது வேணும்னு கேக்குறாரு. ஆனா இந்த அம்மா எதையுமே பேசுனது இல்லை. ஆனா கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 21 தேர்தலின் போதும் இதே மாதிரி வந்து ஒரு சவுண்டை கொடுத்து ஒரு பவுஸ் வாங்குறது, அதே மாதிரி 26 தேர்தலின் போது இந்த மாதிரி பண்ணுறது. இந்த குரல், இந்த நியாயமான குரல், விற்பனை குரல், இதெல்லாம் ஏன் வந்து மாநிலங்களவை தேர்தல் நடக்கும்போது, மக்களவை தேர்தல் நடக்கும்போது, பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது எந்த குரல் எங்கே போகுது? நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதாவது 2026 தேர்தலுக்கான சீட்டு பங்கீடு எண்ணிக்கை முடிவடைந்தவுடன் இதே ஆட்கள் பல பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என்பவர்கள் கிறிஸ்டோடங்கருடைய கெத்த பாத்தியா, வந்தாரு 3 தொகுதி ஜாஸ்தி வாங்கிட்டாரு பாத்தியா அப்படின்னு பேசினாங்க. அப்போ திமுகவிடம் இருந்து 3 தொகுதிகள் அதிகம் பெறுவதுங்கிறது வந்து கிறிஸ்டோடங்கருடைய வெற்றியாம். நியாயம்தான், வச்சுக்குங்கன்னு வெட்டலாம். அதே மாதிரி இன்னைக்கு சீட்டு விற்பனை என்று புகார் வரும்போது அதை கிறிஸ்டோடங்கர் மேல இவங்க எழுதுறது இல்ல. கிறிஸ்டோடங்கருடைய கம்யூனிட்டி என்ன பாப்பா, நீ வந்து அந்த 3 சீட்டு அதிகம் வாங்குறதுங்கிறத கிறிஸ்டோடங்கர் மேல எழுதுற நீயே இன்னைக்கு விற்பனைங்கிற புகாரையும் கிறிஸ்டோடங்கர் மேல எழுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரஸ் மீட் அத்தனையிலும் கூட வந்து நிக்கிறவர் அவர் தான் அதுக்கான தலைமைன்னு காட்டுறாங்க. அந்த கட்சி தான் காட்டுறாங்க, நான் எல்லாம் சொல்லல. ஆனா அது மேல எழுதாம நீ யாரு மேல எழுதுனா செல்வ பெருந்தகை மேல இல்ல. இது ஒரு வெளிப்படையா அறிவாளத்தில் சொல்லிட்டாரு. சத்தியமா இங்க நடக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லா கேஸும் என் பேர் எழுதுறீங்க, என்னை வந்து ஒரு பொம்மையா கூட்டிட்டு போறாங்க, வில்லனிக்கு பேச மாத்துறீங்கன்னு சொல்லி பர்சனலா அறிவாளத்தில் பேசும்போது சொல்லிட்டாரு. ஜோதிமணி ட்வீட்டை கோட் பண்ணி யார் என்டாஸ் பண்றாரதையும் சொன்னா விளக்கமா புரியும் பாக்குறவங்களுக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி என்டாஸ் பண்ணி தற்போதைய நிலைன்னு ஒரு பீஸாவை பிச்சு அடிச்சுக்கிற மாதிரியும் மாற்றத்திற்கான முயற்சி, அதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பீஸா சின்னதா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு, பெரிய பீஸாவா கொடுத்திருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு போயிருப்போம். கடை வச்சிருக்கானா அதான் கேள்வி இல்லையா? இல்ல ஒரு பீஸா யாரு கொடுப்பா? ஒரு சூத்திரன் தலைமை தாங்குவதால் இவர்களுக்கு எல்லாம் வெளிப்படையா பேசணும்னா கார்கே இங்க செல்வ பெருந்தகை இதுதாங்க இல்ல. சோனியா கார்கே 2 பேரும் இல்ல அப்படின்னா அடையாள அரசியலுங்க. வெளிப்படையா பேசணும்னா தலித்துகளை ஒரு தலைமை பதவிக்கு உட்கார வைப்பது என்பது ஒரு பெயரளவுக்கான ஒரு அடையாள அரசியல். நீங்க அந்த பதவியில் உட்கார வைத்த பிறகு தேர்தல் என்று வரும்போது முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டால் அந்த முடிவை அவர்கள் சுயாதீனமாக எடுக்கக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு பதறுது. கார்கே ஒரு முடிவு எடுத்தாலோ செல்வ பெருந்தகை ஒரு முடிவு எடுத்தாலோ நீ எப்படி அந்த முடிவு எடுக்கலாம்? இந்த கட்சி யாருடைய கட்சி? பண்ணையார்களுடைய கட்சி. நீ எப்படி முடிவெடுக்கலாம்? இவங்க பதறணும்னுதான் அதை வந்து இவங்க மேல வந்து புகார். ஏங்க எத்தனையோ வேட்டி அவிழ்ப்பு குடிவிப்பிடி சண்டைகள்லாம் நடந்திருக்குங்க சத்தியமூர்த்தி பவன்ல. 25 வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல ஏன் வந்து எம்சிஆரும் ராமராஜும் வேட்டி கடை போடாம இருக்கானுங்கிற அளவுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்த போற உள்ளுக்குள்ள குடிமிப்புடி சண்டை நடக்கிறது, கோஷ்டி சண்டை நடக்கிறதுன்னு சொல்லுவாங்களே தவிர இப்போது இருக்கக்கூடிய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் வித்து திங்கிறார் அப்படின்னு எவனுமே பேசுனது. எப்ப பேசுறாங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து உட்கார்ந்து அந்த முடிவுகளை எடுக்கும் போது, அப்ப இதுக்கு முன்னாடி தங்கபால் இருந்தாரு, KS அழகிரி இருந்தாரு, இவங்க எல்லாம் இருந்தப்ப அவங்க வந்து சீட்டை எல்லாம் யாரும் விற்பனை எல்லாம் பண்ணல. செல்வ பெருந்தகை மட்டும்தான் விற்று திங்கிறார் என்று சொன்னால் அது நாம வந்து அது அவங்க உட்கட்சி பிரச்சனைன்னு பார்க்க கூடாது. இது வந்து 30-40 வருஷம் அரசியலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் சாதியினர் செய்தால் அது சரி,
செல்வ பெருந்தகை வந்து செய்வது மட்டும்தான் உங்களுக்கு குறையுது. அப்போ குற்றஞ்சாட்டுபவர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க யாருமே ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய சாதிகள் சார்ந்தவங்களா, கம்யூனிட்டி சார்ந்தவங்களா இல்ல. சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே பண்ணையார்களா இருக்காங்க. பண்ணையார்கள் எல்லாம் சேர்ந்து செல்வ பெருந்தகை வித்து திங்கிறாருன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அவர் வித்து திங்கிறாரா? முன்னாடி எப்படி நிலைமை இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிருக்கு? அப்ப அந்த கேள்வி எல்லாம் எழுமா எழாதா? தங்கபாலுக்கு சீட்டு கிடையாது. தங்கபாலு மனைவி போடுறாங்க, ஸ்க்ரூட்டினில வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அதுக்கு யாரு மாற்று வேட்பாளர்? தாம்பேரையே போட்டு விட்டாரு. அப்ப அவரே வேட்பாளர் ஆனாரு. எல்லாத்தையும் 2011 பார்த்தோம்ல. இல்ல நம்ம சீட்டை விக்கிறோம் நம்ம சொல்லல. அவங்க கட்சியில இருக்க ஆதி திராவிட சார்ந்த ஒரு அணியோட செயலாளர் மாணிக்கம் தாகூர் வந்து விக்கிறாரு அப்படின்னு அவர் தான் சொன்னார். ரஞ்சன் குமார் தான் சொன்னார், பேர் மறந்துடுச்சு. கார்கே இருக்கிற இடத்துல சசி தரூரோ இல்ல வேணுகோபாலா வந்தா, ராகுலும் இவர்களும் சேர்ந்தால் காங்கிரஸ் மேல இருக்க செக்குலர் ஃபேப்ரிக்ன்றது உடையும். அதுதான் நடக்க போகுது. சோனியா இருக்க வரையும் கார்கே இருக்கிற வரையும் தான் இந்த கட்சிக்கு மேல. இன்னைக்கு செல்வ பெருந்தகைக்கு நடப்பது நாளைக்கு தேசிய அளவில் கார்கேக்கு நடக்கும். நீங்க சுயாதீனமாக ஒரு முடிவுகள் எடுத்தால் கட்சியின் நலனுக்கு பாஜகவுக்கு எதிரான அணியை வலுப்படுத்துவதற்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்றால் இதே வேலையை இதே ஃப்ராடு மோசடி செய்து விற்பனை செய்து தின்கிறார்கள் என்கிற புகாரை கார்கே மீது நாளைக்கு இவர்கள் வைப்பார். வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணையார்களாக இருப்பார். இந்த அரசியலை புரிந்து கொள்ளாவிட்டால் என்றைக்குமே விடிவு காலம். இன்னைக்கு மம்தா சொல்லியிருக்கு, மம்தா தனியா போட்டியிடுது. காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல அத்தனை தொகுதிகளிலும் ஆகட்டும், இது இப்படித்தான் போகும். இது தொடர்ச்சியாக நடக்கும் போதுதான் இந்திய அளவில் ஒரு பார்வை வரும். காங்கிரஸ் உடைய ரோல் என்ன? இல்ல பாஜகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸ் வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரியார் சொன்னதுதான், இந்த இடத்துல நரகள் இருக்குப்பா, இது எடுத்துரு. என்னத்தை வைக்கிறது எடுன்னு சொல்றேன், அங்க என்னத்தை வைக்கிறதுன்னு ஏன்டா கேக்குறேன்னு பெரிய காம்ரேட் பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, நான் எங்க கட்சியில நாங்க வந்து ஈடிக்கு பலியாகிறோம், மேல அரவிந்த் கெஜ்ரிவால் பலியாகிறாரு. உங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஃபேமிலில யார் உள்ள போயிருக்கீங்க சொல்லுமான கேள்வி. உன் மேல ஈடி கம்ப்ளைண்ட் இருக்குல்லப்பா, நீ ஏன் உள்ள போல? இப்ப ராகுலுக்கு என்ன நினைப்புனா, அவர் பிஎம் ஆகணும் நினைப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அகிலேஷ காயடிச்சு விடணும், தேஜஸ்விய காயடிச்சு விடணும், எம்கேஎஸ் இது பண்ணணும். மம்தா உஷாராயிருச்சு, அரவிந்த் கெஜ்ரிவாலும் உஷாராயிருச்சு. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இப்படி பண்ணையார்கள் எல்லாம் சேர்ந்து செல்வ பெருந்தகை என்கிற ஒரு ஆசாமியுடைய முடிவை எதிர்த்து இப்படி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய நீலச்சங்கிகள் யாராவது ஒருத்தர் அவருக்கு ஆதரவு வந்திருக்காங்களா? அவர் இதுக்கு முன்பு விசிகாவில் இருந்தார், விசிகாவில் இருந்து காங்கிரஸுக்கு வந்திருக்கார், ஒரு மைய நீரோட்ட கட்சியுடைய மாநில தலைவராயிருக்கார். இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு எதிரில் இருந்து அரசியல் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் பாஜகவை விட ஒரு சீட்டு அதிகம் பெறக்கூடிய இடத்தில் காங்கிரஸில் இருக்கார். அவரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கக்கூடிய வேளையில் சாதி இந்துக்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த இடத்துல அவரை காப்பாற்றுவதற்கு, அவர் பக்கத்து நியாயத்தை பேசுவதற்கு நான் வர்றேன்னு ஒரு நீலச்சங்கியாவது வந்திருக்கானா? அவர் கட்சியில இருக்கிற தலித்துகள் தான் வராங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் தலித்துகளுடைய அதிகார பகிர்வு கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சு. மீண்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ்.